வணக்கம். இதுவரைக்கும் நாம மலையாளம் த்ரோ தமிழ் அப்படின்ற சீரியஸில் 3 லெசனை பார்த்து முடிச்சிருக்கோம். அதாவது ஸ்வரங்கள், வியஞ்சனங்கள், அக்ஷரங்கள். இப்போ இந்த எழுத்துக்கள்லாம் சேர்ந்து எப்படி ஒரு வார்த்தையை உருவாக்குது அப்படின்றத பற்றி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். தமிழில் வார்த்தை உருவாக்கம் அப்படின்னும், மலையாளத்தில் பத ரூபீகரணம் அப்படின்னும் அதை சொல்லுவாங்க. வாங்க இப்போ நாம லெசனுக்குள்ளே போகலாம். வணக்கம். தமிழில் ஒரு சத்தம் இன்னொரு சத்தத்தோடு சேரும் பொழுது ஒரு புதிய வார்த்தை உருவாகும். சிறிய ஒலி மாறினாலே அர்த்தம் மாறிவிடும். தமிழில் அது மென்மையாகவும் இனிமையாகவும் கலந்திருக்கும். அதுதான் இந்த மொழியின் அழகு. ஒரு சின்ன சத்தம் மாறினாலே புதிய வார்த்தை பிறக்கும். அதுபோலவே தான் மலையாளத்திலும். அவற்றை பற்றி இப்போது பார்ப்போம். நமஸ்காரம். தமிழில் ഒരു ശബ്ദം മറ്റൊരു ശബ്ദത്തിനുമായി ചേരുമ്പോൾ ഒരു പുതിയ വാക്ക് രൂപപ്പെട്ടിന്. ശബ്ദത്തിലെ ഒരു ചെറിയ മാറ്റം പോലും അർത്ഥത്തെ മാറ്റും. തമിഴിൽ അത് മൃദുവും മധുരവുമാണ്. അതാണ് ഈ ഭാഷയുടെ ഭംഗി. ഒരു ചെറിയ ശബ്ദം മാറ്റുന്നതിലൂടെ ഒരു പുതിയ വാക്ക് ജനിക്കുന്നു. മലയാളത്തിലും ഇത് തന്നെയാണ് സ്ഥിതി. ഇപ്പോൾ നമ്മൾ അവ പരിശോധിക്കാം. மலையாளம் எழுதுவதும் பேசுவதும் மற்ற மொழிக்காரருக்கு கடினமானதாக தெரிஞ்சாலும் தமிழ் பேசக்கூடிய நமக்கு அனைவருக்கும் மலையாளம் என்பது மிகவும் ஈஸியான ஒரு மொழியே. மலையாளம் ரூபீகரணம், அதாவது மலையாளம் அமைப்பு. இதில் எழுத்துக்கள் எப்படி ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஒரு புதிய வார்த்தையை உருவாக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த எழுத்துக்களை நீங்களும் ஃபாலோ பண்ணி நோட் பண்ணி எழுதுறது மூலயமா நாம் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். க கூட்டல் லா, கலா. தமிழில் கலை. க கூட்டல் நா, கனா, கனா. க கூட்டல் ரா, கரா, கரை. ம கூட்டல் லா, மலா. மலை. எழுத்துக்கள் ஸ்க்ரீனில் காமிக்கும் பொழுதே படிக்க முயற்சி பண்ணுங்க, கூடவே எழுதவும் ஆரம்பிங்க. ப கூட்டல் நா, பானா. அதாவது தமிழில் பனை. கு கூட்டல் லி, குழி. அதாவது தமிழில் குளித்தல். ரா கூட்டல் வி, ரவி. ரவி அப்படின்றது மலையாளத்தில் சூரியன். மா கூட்டல் து. இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், யூ அப்படின்னு படிக்கக்கூடாது, து. மது. மது அப்படின்றது மலையாளத்தில் தேன். க கூட்டல் நீ, கனி. கனி அப்படின்றது நாம் கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை தான், பழம். மா கூட்டல் நீ, மணி. மணி. மா கூட்டல் தீ,
மதி. இதனுடைய அர்த்தம் போதும். பு கூட்டல் லி புலி. இது விலங்கு குறிக்கிற புலி. எழுதி பார்த்துட்டிங்கன்னா அடுத்த லெட்டருக்கு போகலாம். மா கூட்டல் ரா மரா. மரம். கா கூட்டல் ரி கரி. கரி அப்படின்னா கருப்பு. பா கூட்டல் நீ பனி. தமிழ்ல காய்ச்சல். நீ கூட்டல் தி நீதி. நீதி. மா கூட்டல் நா கூட்டல் இம் மனம். இந்த மனம் அப்படின்ற இடத்துல ஸ்வரத்துடைய குறியீடான அம் சுழியோடு முடிஞ்சிருக்கு. மனம். நீ கூட்டல் ரா கூட்டல் இம் நிறம். மா கூட்டல் நா கூட்டல் இல் மணல். தமிழ்லையும் மணல். நா கூட்டல் டா கூட்டல் இன் நடன். நடன் அப்படின்றது மலையாளத்தில் நடிகரை குடிக்கும். க கூட்டல் வி கூட்டல் த கவித. கவிதை அப்படின்றது தமிழில் கவிதை. மா கூட்டல் நா கூட்டல் வி மனைவி. மனைவி அப்படின்றது மலையாளத்தில் பெண்ணை குறிக்கும். நீ கூட்டல் லா கூட்டல் வு நிலவு. நிலவு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பொருள் தான், நிலா. கா கூட்டல் தி கூட்டல் ரி கத்திரி. கத்திரி அப்படின்றது கத்தரிக்கோல். இதை நீங்கள் எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம அடுத்த வாக்குகளுக்கு போகலாம். பா கூட்டல் ரா கூட்டல் நீ பரணி. பரணி அப்படின்றது மலையாளத்தில் பறவையை குறிக்கும். நீ கூட்டல் லா கூட்டல் ய நிலைய. வீடு. ரா கூட்டல் மா கூட்டல் நீ ரமணி. ரமணி அப்படின்னா மலையாளத்தில் தமிழுடைய அர்த்தம் அழகி. மா கூட்டல் து கூட்டல் ரா மதுரா. மதுரா அப்படின்னா இனிப்பு. கா கூட்டல் பி கூட்டல் நீ கவினி. அதாவது பெண் கவிஞர்களை
கவினி அப்படின்னு மலையாளத்தில் சொல்லுவாங்க. ப கூட்டல் ரி கூட்டல் மா பரிமா. வாசனை. க கூட்டல் ரு கூட்டல் நா கருணா. கருணா அப்படின்றது தமிழில் கருணை. ப கூட்டல் ரு கூட்டல் நா பருணா. தமிழில் மழைக்கான கடவுளான வருண பகவானை சொல்லுவோம் இல்லையா, அதனுடைய அர்த்தம்தான் பருணா, மழை. இப்போ நாம் மலையாளம் ரூபிகரணம் மூலயமா 2 எழுத்துக்களையும் 3 எழுத்துக்களையும் எப்படி சேர்த்து படிக்கிறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இதே மாதிரி தான் சின்ன சின்ன எழுத்துக்கள்லேருந்து வார்த்தைகளையும் வார்த்தைகள்லேருந்து வாக்கியங்களையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க கற்றுக்கணும். நம்ம பேசுகிறது மிகவும் ஈஸியான ஒரு விஷயமா இருந்தாலும் படிக்கிறது எழுதுறது அப்படின்றது நம்ம தொடர்ந்து பயிற்சி எடுத்தால் மட்டுமே தான் முடியும். அடுத்த கிளாஸில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி.